தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான காமெடி நடிகர் இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காராம். அதுவும் ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷன்ல. யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, காமெடி நடிகர் ரோபோ சங்கர். அவர் தான் இப்போ நேற்று தினம் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சு? நல்லா தானப்பா இருந்தாரு. நெறைய விஷயங்கள்ல கூட இப்ப கலந்துக்கிட்டாரு அவரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அவரு இப்போ திடுதிப்புன்னு நேத்தி உடம்பு சரியாம இருந்து மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. ஸோ ஆரம்பத்துல அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஆனா மருத்துவமனைக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப முடியாம போயிருக்கு. ஸோ பெட்ல அனுமதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெட்ல அனுமதிச்சு அவருக்கு தேவையான சிகிச்சைலாம் குடுக்கும்போது தான், அவருக்கு மஞ்சக்காமல ஒரு லெவலுக்கு மேல ரொம்ப அதிகமா போச்சு. ரத்தத்துல கிட்டத்தட்ட 20% மேல மஞ்சக்காமல கலந்துருச்சு. இதனால அவர் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி, அவர இப்போ ஐசியூல அனுமதிச்சிருக்காங்களாம். இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு துயர செய்திதாங்க. இந்த செய்தி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரைப்பட பலங்கள் மட்டும் இல்லாம, ரசிகர்கள் அனைவரையுமே மிகப்பெரிய ஒரு சோகத்துல மூழ்க வச்சிருக்கு. ரோபோ சங்கர் அப்போ பிழைப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ செய்திகள் அதிகமா இணையத்துல ஒரு சில வதந்தியாவும் பரவிட்டு இருக்கான். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ரோபோ சங்கருக்கு இதே மாரி தாங்க. ஸோ ரோபோ சங்கர் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு உடம்போட இருக்கக்கூடிய ஆளு. அவரு ஒரு ஜிம்னாஸ்டிக் மேன் கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெயிட் லிஃப்டர். வெயிட்லாம் பயங்கரமா தூக்கி, அது மட்டும் இல்லாம விஜய் டிவில அவர் பண்ண சில விஷயங்கள் தான் அவர மக்கள் மத்தியில நல்லா பிரபலமடைய வச்சது. அத வச்சு தான் அவரு தமிழ் சினிமால முக்கியமான நடிகர் கூட காமெடி படங்கள்ல நடிக்கவும் ஆரம்பிச்சாரு. இப்படியா ரோபோ சங்கர் ஆரம்பத்துல கொஞ்சம் வெயிட் லிஃப்ட்லாம் போட்டு பாடிய கட்டுக்கோப்பா வச்சிருந்தாலுமே, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான சில கெட்ட பழக்கங்கள், அதாவது மதுக்கு அடிமையான ஒரு நபரா தான் ரோபோ சங்கர் இருந்திருக்காரு. அளவுக்கு அதிகமா மது குடிக்க ஆரம்பிச்சது காரணமா தான் அவருக்கு ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாரி மஞ்சக்காமல வந்து ஸோ ஆளு செத்து தான் பொழச்சாரு. ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டு, அதாவது ரோபோ சங்கர் எங்க போனாருன்னு யாருக்குமே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 5, 6 மாதம் அவரு தீவிர சிகிச்சையில உட்படுத்தப்பட்டு தான் அவர காப்பாத்துனாங்க. அப்போ ரோபோ சங்கர் போம்போது ஒரு 110 கிலோ இருந்திருப்பாரு. ஆனா, உடம்புலாம் சரியாகி வெளிய வரும்போது, வெறும் 45 கிலோ அளவுக்கு ஆள் ரொம்ப மெலிஞ்சு போயி, ரோபோ சங்கரா இது அப்படின்னு பார்த்து எல்லாருமே வியந்து போனாங்க. ரோபோ சங்கர் தானா? இல்ல வேற எதுவும் பண்ணிட்டீங்களா? ரோபோ சங்கருக்கு என்னதான் ஆச்சு? அப்படின்னு மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சு போனாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ரோபோ சங்கர் தனது பழைய நிலைமைக்கு மாறுறதுக்கு 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் அவருக்கு மஞ்சக்காமல. காரணம், அவரு இதுவரைக்கும் எந்த ஒரு மது பழக்கத்துக்கும் திரும்ப போகல. ஆனா எப்படி மஞ்சக்காமல வந்துச்சு அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தினருக்கு ஒண்ணுமே புரியல. திடுதிப்புன்னு உடம்பு சரியாம போச்சு. மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துருக்காங்க. மருத்துவர்கள் தேவையான சிகிச்சைலாம் அளிக்கும்போது தான், அவருக்கு திரும்பவும் மஞ்சக்காமல இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற செய்திய மருத்துவர்கள் குடும்பத்தில சொல்லியிருக்காங்க. அத கேட்ட உடனே குடும்பத்தினர்கள் எல்லாருமே கண்ணீர்ல முழுகியிருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு இப்போ திரும்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே ஒரு வாட்டி செத்து பொழச்சவருக்கு திரும்பவும் மஞ்சக்காமல. அதுவும் 20% மேல பிளட்ல கலந்துருச்சு அப்படின்னா, என்ன பண்றது? எப்படி நம்ம அவர காப்பாத்துறதுன்னு தெரியாம, ஒட்டுமொத்த குடும்பமும் இப்போ கத்தி கலங்கி நிக்கிறாங்க. மருத்துவர்கள் அவர ஐசியூல அனுமதிக்கப்பட்டு தேவையான சிகிச்சைகள்லாம் அளிக்கிறதுக்கு இப்போ ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு இறுதிக்கட்ட காலமா இருக்குமோ அப்படின்னு பலரும் அவருக்கான கருத்துக்கள பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஆனா, அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே கண்டிப்பா அவருக்கு ஒண்ணுமே ஆயிடக்கூடாது. அவரு நல்லபடியா மீண்டும் குணமாகி வரணும். அவரு ஒரு நல்ல மனிதர். அவருடைய சினிமாவ தவிர அவர் ரியல் வாழ்க்கையில நெறைய நல்லது பண்ணியிருக்காரு. கண்டிப்பா தர்மம் தலைக்காக்கும். அவருக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு அவருக்கு ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அவருக்காக கடுமையான பிரார்த்தனையும் பண்ணி வராங்க. ஸோ நம்ம சேனல் சார்பா கண்டிப்பா ரோபோ சங்கருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவரு மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பணும் அப்படின்னு நாமளும் கூட பிரார்த்தனை பண்ணிக்கலாம்.